தமிழரசு கட்சிக்குள் இருக்கும் கோமாளிகள் சாணக்கியன் காட்டம். நாமல் குமாரவின் முறைப்பாடு தொடர்பில் விசாரணை நடத்த கோரிக்கை. சட்டவிரோத மதத்தலங்களுக்கு அனுமதி இல்லை, புத்த சாசன அமைச்சர் அறிவிப்பு. ஈழத்தின் இலக்கிய பேராளுமைக்கு அஞ்சலிகள், ஸ்ரீதரன் இரங்கல். எமது அரசு கூட்டுறவு துறையை வலுப்படுத்தும், இளங்குமரன் நம்பிக்கை. கடத்தப்பட்ட ஊடகவியலாளர் பிரதீக் எக்னொலிகொட கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார். கண்கண்ட சாட்சி அதிர்ச்சி வாக்குமூலம். நாட்டில் மூடப்படும் அபாயத்தில் மருந்தகங்கள், வெளியான தகவல். சரியான பாதையில் பயணிக்கிறது அனுர அரசு, புகழாரம் சூட்டும் ரணில் விக்ரமசிங்க. வடகிழக்கில் மாணவர்களின் கல்வியில் மீள் எழுச்சி தேவை, அதற்கு உதவ தயார் ரவிகரன். தூய்மையான இலங்கை வேலை திட்டம் எதிர்வரும் 1ஆம் தேதி ஆரம்பம். தொடர்பான விரிவான செய்திகள். தாய்மாரின் கண்ணீருக்கு பதில் தருவதாக கூறிய புதிய ஜனாதிபதியும் ஏமாற்றியுள்ளார் என வெளிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் கவலை தெரிவித்துள்ளனர். நாங்கள் இந்த போராட்டத்தை மாதம் ஒவ்வொரு 30ஆம் தேதி எங்களோட உறவுகளுக்காக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களோட உறவுகள் எப்போ வருமோ, எங்களுக்கு எப்போ ஒரு சரியான தீர்வு வருமோ, அந்த தீர்வு வருந்தனைக்கும் எங்களை இந்த போராட்டம் நாங்கள் முறியடிக்க போவதில்லை. எங்களுக்கு சரியான தீர்வு தர வேண்டியது நாங்கள் கேட்டு நாங்கள் இங்கே களைச்சி போய்த்தான் இப்போ நாங்கள் சர்வதேசத்திடம் நாங்கள் நாடி நிற்கிறோம். எங்களுக்கு சர்வதேசம் இந்த எங்களுக்கு உரிய பதில் எங்களுக்கு தருமென்றதை நாங்கள் நம்பி இந்த போராட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களோட உறவுகளையும் எத்தனையோ அம்மாக்கள் கண்ணீரும் கவலையுமாக அதுகள் வருத்தத்தோடு இருந்து 300க்கும் மேற்பட்ட உறவுகளை இழந்துட்டான். அதே நேரத்தில் 29 குழந்தைகளோட தாய் தகவன் குடும்பமாக கையளிச்சிருக்கிறான், சரணடைந்திருக்கிறார்கள். சரணடைந்த உறவுகளுக்கு இதுவரைக்கும் அதுகளுக்கும் எந்த பதிலும் இல்லை. இதே நேரத்தில் நாங்கள் எங்களுடைய உறவுகளை வட்டுவார்கள் ஒவ்வொரு முகாம்களிலே அவர்கள் வந்து கேட்டதுக்காக அவர்கள் வந்து ஒரு வசனம் சொன்னார்கள் ஒளிபெருக்கி மூலமாக, உங்களுடைய உறவுகளை நீங்களாக சரணடைய செய்தால் நாங்கள் ஒரு பொது மன்னிப்பு தருவோம். அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்களாக கண்டு இனங்கண்டு அவர்களை கொண்டு போனால் உங்களோட பிள்ளைகளை நாங்கள் அவைகளுக்கு எந்த முடிவும் இல்லை என்று அவையில் அந்த நேரமே ஒளிபெருக்கி மூலம் எல்லாம் சொன்னது. அந்த பயத்திலே தான் எல்லா சனவும் நானா நீயாண்டு முந்தி பிந்தி எல்லாம் போய் சேர்ந்தது. இப்போ இதை நம்பித்தான் நாங்கள் அனுப்பினாங்களே ஒழிய மற்றும்படி இவர்களை இன்றைக்கும் நாங்கள் நம்பாமல் தான் இருக்கிறோம். என்று அவர்கள் செய்கிறதும் அப்படி அவர்கள கையிலே நாங்கள் பிள்ளைகளை கொடுத்து போட்டு நாங்கள் மற்றவர்கள்ட்ட நாங்கள் கேட்க இல்லை. இதுவரைக்கும் அவைகள்கிட்ட நாங்கள் கேட்டு களைச்சி போய்த்தான் நாங்கள் இப்போ 2017 நாங்கள் தனித்துவமான இந்த போராட்டத்தை நாங்கள் துவங்கி இன்றைக்கு நாங்கள் 2017 6 வருஷம் எங்களுக்கு ஆகுது. இந்த போராட்டம் நாங்கள் தனித்துவமாக நாங்கள் துவங்கி இந்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம். எங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்ற கேட்டு நாங்கள் சர்வதேசத்தை நாடி நிற்கிறோம். அதே நேரத்தில் இப்போ வந்த ஜனாதிபதி அவர் வர முன்னமே எங்களுக்கு ஒரு அறிக்கை ஒன்று நாங்கள் பேப்பர்லேயோ நாங்கள் ஃபேஸ்புக்லேயெல்லாம் பார்த்த எங்களுடைய அம்மா அவரோட மகன் படத்தை வச்சு கொண்டு இருக்கிறார். அவரோட படத்தோடு அவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, இந்த வலி வேதனை என்ற அம்மாவுக்கும் தெரியும், தாங்களும் இதில் பட்டு உணர்ந்த ஆக்கள், இதால் இந்த வலி வேதனை எங்களுடைய அம்மாவுக்கும் தெரியும். அம்மாக்கள் வர்ற கஷ்டமும் கண்ணீர்களுக்கும் நான் கட்டாயம் நிச்சயமாக இதுக்கு நான் கை கொடுப்பேன் பார்ப்பேன் என்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இதுவரைக்குமே 6 மாத காலம் முடிஞ்சும் எங்களை பற்றிய எங்களை கூப்பிட்டு விசாரித்ததோ அல்லது அவர் வந்து சந்தித்ததோ அல்லது எங்களுக்கு இவர் இப்படி ஒரு நீதி தருவாரான்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. இதுவரைக்கும் அவர் இந்த கதையை எங்களுக்கு எடுக்கவும் இல்லை. எங்களோட உறவுகளை பற்றி அவர் தேடுவார் மாதிரியும் எங்களுக்கு தெரியவில்லை. இதால் தான் நாங்களும் எந்த நாளும் கவலையும் கண்ணீரோடையும் இருந்து இந்த போராட்டத்தை நாங்கள் செய்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ஆகஸ்ட் 30 காணாமலாக்கப்பட்ட ஒரு தினத்தை முன்னிட்டு இந்த போராட்டத்தை நாங்கள் செய்து கொண்டு வரோம். இலங்கை தமிழரசு கட்சிக்குள் இருக்கும் ஒரு சில கோமாளிகள் ஊடகங்களை வைத்து கட்சிக்குள் பிரச்சனைகள் இருப்பது போன்ற தோற்றப்பாட்டினை ஏற்படுத்த முனைவதாக தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் நேற்று இடம்பெற்ற இரத்த தான முகாம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசு கட்சிக்குள்ள தொடர்ந்து குழப்பம் இல்லை. இது ஊடகத்திலே தவறுதலாக ஒரு சில கோமாளிகள் இருக்கிறாங்க. கோமாளி நிகழ்ச்சிகளை ஊடகத்திலே நடத்துகிற கோமாளிகள் இருக்கிறாங்க. அதாவது தாங்கள் நினைக்கிற விடயங்களை ஊடகத்திலே சொல்ல விரும்பினால் யாரையாவது அழைத்து பேட்டி எடுக்கிறது.
அவர்கள் யார் என்று பார்த்தால் அவர்களுக்கு கட்சி பதவி நிலையிலே எந்த ஒரு உருப்படியான பதவியும் இல்லாதவர்கள், கட்சி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்க முடியாதவர்கள். ஆனால் ஒரு சில கோமாளி ஊடகங்கள், ஒரு சில கோமாளிகளை வைத்துக்கொண்டு ஒரு சில கோமாளி ஊடகவியலாளர்கள் தமிழரசு கட்சிக்குள்ளே குழப்பம் இருக்கிறது போல் காட்டுவதற்கு இந்த யூடியூபை வைத்துக்கொண்டு சோஷியல் மீடியா வைத்துக்கொண்டு பல செய்திகளை, போலியான செய்திகளை வெளிவிடுவதுதான் கட்சிக்குள்ளே தொடர்ந்து குழப்பம் இருக்கிறது போல தெரிகின்றதுக்கான காரணம். இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தளவிலே இலங்கை தமிழரசு கட்சி இந்த நாட்டிலே இனி எதிர்வரும் ஒரு சில வாரங்களுக்குள்ளே, ஒரு மாதத்துக்குள்ளே 75வது பவள விழாவை கொண்டாடும் அளவுக்கு ஒரு பழமை வாய்ந்த கட்சி. அந்த பவள விழாவை நடத்துவத பொறுப்பும் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு தரப்பட்டிருக்கு. அந்த பொறுப்பை நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டங்களை முன்னின்று மிக சிறப்பாக நாங்கள் செய்வதற்கு நாங்கள் எத்தனிக்கிறோம். அந்த வகையிலே 75 வருடங்களாக இருக்கிற ஒரு கட்சிக்கு, ஒரு கட்சி கண்டு சொல்லி சில கோட்பாடுகள், கட்சி கண்டு சில கட்டுப்பாடுகள், கட்சி கண்டு சொல்லி சில முறைகள் நிச்சயமாக இருக்கிற ஒரு கட்சி. கடந்த ஒரு சில வருடங்களாக கட்சியினுடைய தலைவராக இருந்த மாவை சேனாதிராஜா அவர்கள் எந்த ஒரு விடயத்துக்கும் உரிய நேரத்திலே நடவடிக்கை எடுக்காமல், கட்சி தீர்மானங்களுக்கு ஒரு வலுவில்லாத வகையாக கட்சி தீர்மானங்களை அவரே மீறி, கட்சிக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு இல்லாத வகையாக இந்த 4 வருடங்களாக இந்த கட்சியை கொண்டு சென்றபடியினால்தான் கட்சிக்குள்ளே குழப்பம் இருக்கிறது போல தெரிந்தது. அதாவது பல இடங்களிலே கட்சிக்கு தெரியாமல் போய் கட்சியில் இணக்கம் இல்லாமல் சில தரப்புகளை சந்தித்து அறிக்கையில் கொடுக்கிறது, பிறகு கட்சியில் தீர்மானங்களை முரணாக நடந்து கொள்வது, இதெல்லாம் நடந்த விடயங்கள். நாங்கள் மீண்டும் இதை பற்றியெல்லாம் அலசி ஆராய நான் விரும்பவில்லை. இதெல்லாம் நேற்றைய தினமோட அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சு, அந்த 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 பிரச்சனை நேற்றைய தினமோட முடிஞ்ச ஒரு பிரச்சனை. ஏனென்றால் இதனை உணர்ந்துதான் நேற்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய புதிய தலைவராக இந்த அடுத்த மகாநாடு நடக்கும் வரைக்கும் அவரை பதில் தலைவர் என்று சொல்லலாம், இல்லாட்டி புதிய தலைவர் என்று சொல்லலாம். அவர் தான் இப்பொழுதுக்கு தமிழரசு கட்சிக்கு தலைவர். கட்சியினுடைய ஒரு சிரேஷ்ட உறுப்பினர் CVK சிவஞானம் ஐயா அவர்களை நேற்றைய தினம் மத்திய குழுவால் அவர்தான் கட்சியை இனி தொடர்ந்து அடுத்த மகாநாடு வரைக்கும் வழி நடத்த வேண்டும் என்று அவருக்கான அந்த அங்கீகாரம் வழங்கியிருக்கு. அப்போ இது குழப்பமான செயல்பாடு இல்லை, இது குழப்பம் இல்லாமல் செய்கிற செயல்பாடு. அதனை போல தான் நேரடியாக கட்சி யாப்பின்படி கட்சியினுடைய விதிகளை, கட்சியினுடைய ஒழுங்குகளை மீறி கட்சிக்கு எதிராக செயல்பட்டவர்களை நீக்குவதற்கான யாப்பிலிடம் இருக்குது. அப்போ ஜனாதிபதி தேர்தலிலே கட்சி தீர்மானத்துக்கு மாறாக கட்சியை, தமிழரசு கட்சியை அழிக்க வேண்டும், உடைக்க வேண்டும், சிதைக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுடன் இணைந்து கட்சிக்கு மாறாக, கட்சிக்கு முரணாக நடந்து கொண்ட பொது வேட்பாளராக களமிறங்கிய அரியநேந்திரன் அவர்களை கட்சியிலிருந்து நேற்றைய தினம் நீக்கியிருக்கு. இது ஒரு குழப்பம் என்று யாரும் சொல்ல முடியாது. இது கட்சியை சுத்தப்படுத்துகிற ஒரு செயல்பாடாகத்தான் பார்க்க வேண்டும். கட்சியினுடைய நேற்றைய தினம் வைத்தியர் சிவமோகன் அவர்கள் பாராளுமன்ற தேர்தல் நடந்த பொழுது கட்சியினுடைய வேட்பாளருக்கு எதிராக பல போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வன்னி மாவட்டத்தில் எங்களுடைய கட்சிக்கு பின்னடைவு வரக்கூடிய வகையாக செயல்பட்டவர். அதனைத் தொடர்ந்து பல வேறு முறைப்பாடுகளும் அவரை பற்றி வந்தது. அதை பற்றியெல்லாம் ஊடகத்திலே நான் சொல்கிறது பொருத்தமில்லை. அந்த முறைப்பாடுகளையும் வைத்து அதுகள் விசாரிக்கும் வரைக்கும் அவரை இடைநிறுத்தி இருக்கு. இதில் என்ன குழப்பம் இருக்குது? ஒரு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு முரணாக, இல்லாட்டி கட்சியினுடைய வளர்ச்சிக்கு எதிராக, கட்சியை அழிவு பாதையிலே கொண்டு செல்லும் நடவடிக்கைகளை ஈடுபடுற ஒருவரை விசாரணை செய்ய வேண்டும். அவரை இடைநிறுத்தி விசாரணை செய்கிறார்கள். இதில் என்ன தொடர்ந்து குழப்பங்கள் இருக்குது? அந்த வகையிலே இனி வருங்காலங்களிலே கட்சிக்குள்ளே நான் தவறு செய்தாலும் என்னையும் இடைநிறுத்தி விசாரிங்கள். நாளைக்கு தினம் நான் எதுவும் தவறு செய்திருந்தால் கட்சி என்ற அப்படி ஒரு கட்டுக்கோப்புடன் இருந்தால்தான் கட்சி மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும். நேற்றைய தினம் இந்த செய்த செயல்பாட்டின் ஊடாக நான் நினைக்கிறேன், நான் இந்த ஆரம்பத்தை சொன்னது போல ஊடகங்களுக்கு கட்சியை பற்றி சில ஊடகவியலாளருடைய தேவைக்காக கருத்து தெரிவிக்கிறவருக்கும் நேற்றைய தினத்துக்கு பிறகு இந்த விடயங்களை செய்வதற்கு முதல் யோசிப்பார்கள். இது நடக்க வேணும். இன்னும் நேற்றைய தினம் நேரடியாக ஜனாதிபதி தேர்தலிலே கட்சி தீர்மானத்துக்கு மாறாக செயல்பட்டவரை வேறு கட்சியிலே ஒரு எஜெண்டாவிலே போய் தேர்தல் கேட்டவரை உடனடியாக நீக்கியிருக்கு. ஆனால் தேர்தலிலே, ஜனாதிபதி தேர்தலையும் சரி, பாராளுமன்ற தேர்தலும் சரி, கட்சிக்கு எதிராக கட்சி தீர்மானத்துக்கு மாறாக நடந்து கொண்ட ஏனையவர்களுக்கும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. நேற்றைய தினம் கூட அது சொல்லப்பட்டது. அது யாரென்று பார்க்காமல், அது பாராளுமன்ற உறுப்பினரா, கட்சியினுடைய தலைவரா, செயலாளரா, பொருளாளரா, துணைத் தலைவரா, கட்சியினுடைய வட்டார கிளை உறுப்பினரா, தலைவரா, செயலாளரான் இல்லை,
கட்சி தீர்மானத்துக்கு மாறாக செயல்பட்ட அனைவருக்கும் விசாரணைகள், நான் என்னுடைய மத்திய குழுவில் இருந்த ரஞ்சினி அக்காவும் இருக்காங்க, விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு சரியான தீர்மானங்கள் எடுக்கப்படும். இதுதான் நேற்று தினம் நடந்தது. தயவு செய்து தமிழரசு கட்சிக்குள்ளே தொடர்ந்து குழப்பம் என்ற மனநிலையில் இருந்து வெளியில் வந்து தமிழரசு கட்சி சரியான பாதையிலே போகுது என்ற கேள்விகளை இனி வரும் காலங்களிலே கேட்குமாறு ஊடகவியலாளரிடம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இலங்கையில் தனியார் கல்வி நிறுவனங்கள் புதிய வியாபார மாபியாவாக உருவெடுத்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சுமத்தியுள்ளார். பெற்றோர்கள் தாம் உழைக்கும் பணத்தில் 160% மாணவர்களின் கல்விக்காக செலவழிக்கின்றனர். தனியார் வகுப்புகள் அந்தளவு புதிய வியாபாரமாக உருவெடுத்துள்ளது. எனினும் தனியார் வகுப்புகளின் துணை இல்லாமல் பாடசாலை கல்வியை மாத்திரம் வைத்து மாணவர்கள் சிறந்த பெறுபேறுகளை எடுக்க முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வர வேண்டும் என தெரிவித்துள்ளார். கர்தினால் மெல்கம் ரஞ்சித்தின் நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சமூக ஊடகங்களில் பரவி வரும் குரல் பதிவு தொடர்பாக சமூக ஆர்வலர் நாமல் குமார் அண்மையில் மேற்கொண்ட முறைப்பாட்டை விசாரிக்குமாறு கொழும்பு மறைமாவட்டம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஊடகங்களிடம் நேற்று இது தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மறைமாவட்டத்தின் ஊடக இயக்குனர் அருட்தந்தை ஜூட் கிருசாந்த, உயிர்த்த ஞாயிறு படுகொலைக்கு செயற்பாட்டாளர் நாமல்குமாரோ ஒரு தூண்டுதலாக இருப்பதாகவும் ஒரு குறிப்பிட்ட 3ஆம் தரப்பினரின் வேண்டுகோளின் பேரில் அவர் மற்றொரு காட்சியை திட்டமிடுவதாக குற்றம் சுமத்தியுள்ளார். 2024 டிசம்பர் 24 அன்று செயற்பாட்டாளர் நாமல்குமார ஜனாதிபதி செயலகம் மற்றும் குற்றப்புலனாய்வுத்துறை ஆகியவற்றில் முறைப்பாடுகளை செய்தார். கர்தினால் ரஞ்சித்தின் நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் குரல் பதிவு ஒன்று ஊடகங்களில் பரப்பப்படுவதாக அவர் தமது முறைப்பாட்டில் தெரிவித்தார். இந்த நிலையில் முழு கத்தோலிக்க சமூகத்தின் சார்பாகவும் செயற்பாட்டாளர் நாமல்குமார கர்தினாலுக்கு எதிராக மேற்கொண்ட இந்த முறைப்பாட்டை கண்டிப்பதாக அருட்தந்தை ஜூட் கிருசாந்த தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு வரும் இந்த குரல் பதிவு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்காவினுடையது என நம்பப்படுகின்றது. எனவே இது நாமல்குமாரவின் நோக்கத்தினாலோ அல்லது 3ஆம் தரப்பினரின் வேண்டுகோளினாலோ கர்தினாலின் நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வேண்டுமென்றே செய்யப்படும் முயற்சி என தாம் கருதுவதாக அருட்தந்தை குறிப்பிட்டுள்ளார். சக்ரானின் நடவடிக்கைகள் குறித்து விசாரித்து வந்த பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் முன்னாள் இயக்குனர் பிரதி பொலிஸ் மா அதிபர் நாலகடி செல்வா ஏதோ ஒரு அபத்தமான குற்றச்சாட்டின் பேரில் திடீரென சிறையில் அடைக்கப்பட்டார். இதுவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் கொடிய குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு வழிவகுத்தது. உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பை செயல்படுத்துவதற்காகவே நாலக செல்வா தடுத்து வைக்கப்பட்டார் என்பது தெளிவாகிறது. அத்துடன் இந்த பணியின் முக்கிய தலைவராக நாமல் குமாரவே செயற்பட்டுள்ளார் என அருட்தந்தை தெரிவித்துள்ளார். இவை அனைத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டால் நாமல் குமார வேறொரு சம்பவத்தை திட்டமிட்ட யாரையாவது தூண்டுகிறார் என்பது தெளிவாகிறது. எனவே இவை ராஜபக்ச குடும்பத்தின் சில செயல்களாக தாம் கருதுவதாக அருட்தந்தை கிருசாந்த தெரிவித்துள்ளார். எனவே நாமல் குமார் எழுப்பிய இந்த குற்றச்சாட்டுகளில் கர்தினால் ரஞ்சித்தின் நட்பெயருக்கு தீங்கு விளைவித்துள்ளதால் விசாரணையை தொடங்கி நீதியை நிலைநாட்டுமாறு பொலிஸ் மா அதிபரை கேட்டுக்கொள்வதாக அருட்தந்தை ஜூட் கிருசாந்த கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த ஆட்சிகள் போல் இந்த ஆட்சியில் சட்டவிரோத மத தலங்களுக்கு ஒருபோதும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் ஹினிதும சுனில் செனமே தெரிவித்துள்ளார். கடந்த அரசுகள் போல் இந்த அரசையும் எவரும் நினைத்துவிடக் கூடாது. இது குறுக்கு வழியில் வந்த அரசு அல்ல. ஆட்சி மாற்றத்தை விரும்பிய மக்கள் அலையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இது. கடந்த ஆட்சிகள் போல் இந்த ஆட்சியில் சட்டவிரோத மதத்தலங்களுக்கு ஒருபோதும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது. கடந்த ஆட்சிகளில் சட்டவிரோத மதத்தலங்களை மத வன்முறைக்கு வழிவகுத்தது. அது இறுதியில் இன வன்முறையாக வெடித்தது. இப்படியான அராஜக நடவடிக்கைகளை இந்த ஆட்சியில் எதிர்பார்க்க முடியாது. குழப்பவாதிகள் எவரும் இருந்தால் அவர்கள் பாரபட்சமின்றி தண்டிக்கப்படுவார்கள். சட்டம் தமது கடமையை சரிபெற செய்யும் என தெரிவித்துள்ளார். ஈழமண்ணின் மூத்த படைப்பு இலக்கியவாதியும் கிளிநொச்சி மண்ணுக்கு அடையாளம் தந்தவருமாகிய மதிப்பார்ந்த நா யோகேந்திரநாதன் மறைந்தார் என்ற செய்தி மனதை நொறுங்க செய்திருக்கின்றது என்று பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். யோகேந்திரநாதனின் மரபையொட்டி அவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அகபே மூப்பையும் அதனால் அவர் உற்றிருந்த நோய் உபாதைகளையும் கடந்து தமிழ் தேசிய பயண பாதைகளை தன் படைப்புகள் ஊடாக வெளிக்கொணர வேண்டுமென்ற பேரவாவில் எழுத்துலகில் இயங்கிக் கொண்டே இருந்த ஈழத்தின் புகழ்பூத்த பேராளுமையான அவர் ஈழ விடுதலை போர் குறித்த அனுபவங்களையும் ஆதாரங்களையும் தன்னகத்தை கொண்டிருந்த ஈழத்தின் அடையாள மனிதனாகவுமே இறுதி வரை இருந்தார். போராட்ட காலத்தில் வானொலியில் ஒளிபரப்பான நா யோகேந்திரநாதனின் உயிர்த்தெழுகை நாடகம் ஈழ உணர்வாளர்கள் மத்தியில் அவருக்கான இடத்தை மேலுயர்த்தி எமது மக்களின் உணர்வுகளில் நிறைந்த மனிதனாக அவரை மாற்றியது. இன விடுதலை என்ற சக்திய லட்சணையை தன் இதயத்தில் சுமந்த ஒரு பேனாமுனை போராளியாக விடுதலை போராட்ட காலத்தில் எத்தனை வீரியத்தோடு அரசியல் நாடக வானொலித்துறை சார்ந்து இயங்கினாரோ அதே வீரியத்தையும் விவேகத்தையும் படைப்பு இலக்கியம் என்னும் துறைக்குள் ஒரு சேர இணைத்து புனைவுகள் அற்ற போரியல் ஆவணங்களாக தன் படைப்புகளை வெளிக்கொணர்ந்த
வண்ணம் இருந்த அவரின் எழுத்துலக பணி ஒரு விடுதலை போராளியின் ஆத்மதாகம் நிறைந்த காலப்பெரும் பணியாகவே இருந்தது. நீந்தி கடந்த நெருப்பாறு நாவல் தொடர்களின் வெளியீட்டின் பின்னர் நோயுற்றிருந்த அவர் அதிலிருந்து ஓரளவு மீண்டெழுந்த பின்னர் உலகப் போரியலின் வரலாற்று திருப்பு முனையான குடாரப்பு தரையிறக்கம் குறித்து பேசும் 34 நாட்களில் நீந்தி கடந்த நெருப்பாறு எனும் வரலாற்று நாவலை எழுதி வெளியிட்ட நிறைவிலிருந்து தாம் இன்னும் மீளாத நிலையில் அவர் மறைந்தார் என்ற செய்தி மனத்துயரை தந்திருக்கின்றது. ஒரு படைப்பாளன் தன் படைப்புகளின் வழி காலம் உள்ளவரை வாழ்வான் என்பது எத்தனை உண்மையோ, காலம் மண்ணில் உட்பவித்த விடுதலை போராளி ஐயா ஜோகேந்திரநாதனும் தமிழ் தேசியத்தின் அழியா முகமாக இன்றும் நெஞ்சங்களில் நிறைந்திருப்பார் என தெரிவித்துள்ளார். செயலிழந்து கொண்டு செல்லும் கூட்டுறவுத்துறையை கட்டியெழுப்ப வேண்டிய பொறுப்பு எமது அரசாங்கத்திற்கு உள்ளது என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். சங்கானை பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். விலை நிர்ணயம் எல்லை மீறி தனியார் கைகளில் செல்கின்றது. இதுவரை இருந்த அரசியல்வாதிகள் அதனை தனியார் என்று கூறினார்கள். ஆனால் நாங்கள் அதனை வியாபார மாவியா என்றுதான் கூற வேண்டும். அதனால் தான் இந்த கூட்டுறவு சங்கங்கள் செயலிழந்துள்ளன. கூட்டுறவு சங்கங்கள் பலமாக இருந்தால் விலை நிர்ணயம் என்பது கூட்டுறவு சங்கத்தால் தான் தீர்மானிக்கப்படும் என்ற திடமான நம்பிக்கை எமது அரசாங்கத்துக்கு உண்டு. விலைகள் அதிகரிக்கும் போது, பொருட்களுக்கு தட்டுப்பாடு காணப்படும் போது கூட்டுறவு சங்கங்கள் பலமாக இருந்தால் அனைத்து சேவைகளும் சிறப்பாக அமையும். சங்கானையில் உள்ள 35 கிளைகளில் இன்று 8 தான் இயங்குகின்றன. ஏனெனில் மக்கள் அருகில் உள்ள கடைகளில் பொருட்களை கொள்வனவு செய்கிறார்கள். வியாபாரம் என்பது அரசியல் மாபியாவிடம் சிக்கி வியாபாரம் அரசியல் பின்னூட்டலில் நடைபெறுகிறது. அரசியல்வாதிகள் மாறியுள்ளார்கள், ஆனால் அந்த சிஸ்டம் முறைமை மாறவில்லை என்பது இதுதான் நியதி. ஆனால் அரசியல்வாதிகளுக்கும் மாபியாக்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. இனிமேல் எங்களது பெயரை பாவித்தோ செல்வாக்கை பயன்படுத்த முடியாது. ஏனெனில் நாங்கள் கட்டமைப்பூடாக இயங்க ஆசைப்படுகின்றோம் என தெரிவித்துள்ளார். பிரபல சிங்கள ஊடகவியலாளரான பிரகீத் எக்னிகோட இராணுவத்தினால் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் கண்கண்ட சாட்சியொருவர் பரபரப்பு தகவல்களை வெளியிட்டுள்ளார். சிங்கள மொழி யூடியூப் ஊடகவியலாளரான சுதந்த திலக் சிறியினுடைய ஒளிபரப்பில் ஞாயிறு மாலை நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் மூலம் இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த நிகழ்ச்சியில் தற்போதைக்கு வெளிநாட்டில் வசிக்கும் இலங்கை கடற்படையின் முன்னாள் சிப்பாய் ஒருவர் கலந்து கொண்டார். அவர் முன்னொரு காலத்தில் கடற்படையின் மெக்கானிக்கல் பிரிவில் சிப்பாயாக கடமையாற்றிய பிரியசாந்த என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. கடற்படை சிப்பாய் பிரியசாந்தவின் தகவல்களின் பிரகாரம் ஊடகவியலாளர் பிரகீத் எக்னொலிகொட கடத்தப்பட்டு மட்டக்களப்பின் எருமை தீவில் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளார். பிரகீத் எக்னொலிகொடவை கடத்தி சென்ற குழுவில் எதிர்பாராத விதமாக தானும் இணைக்கப்பட்டிருந்ததாகவும் அவரை கடத்தி சென்ற போது அவர் ஊடகவியலாளர் என்பதோ பிரகீத் எக்னொலிகொட என்பதோ தனக்கு தெரிந்திருக்கவில்லை என குறித்த சிப்பாய் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் மட்டக்களப்பின் எருமை தீவுக்கு கொண்டு செல்லப்பட்ட பிரகீத் எக்னொலிகொடவின் தலையில் 3 துப்பாக்கிச் சூடுகள் நடாத்தப்பட்டு அவர் படுகொலை செய்யப்பட்டதாகவும் செயலாளர் ஒருவரின் உத்தரவின் பேரிலேயே குறித்த படுகொலை நடாத்தப்பட்டதாக அதற்கு பொறுப்பாக இருந்த உயர் அதிகாரி தன்னிடம் தெரிவித்ததாக கடற்படை சிப்பாய் பிரியசாந்த தொடர்ந்து தெரிவித்துள்ளார். பிரகீத் எக்னொலிகொடவின் தலையில் துப்பாக்கிச்சூடு நடாத்திய டில்பான் எனப்படும் கொலையாளியும் பின்னொரு காலத்தில் மர்மமான முறையில் வாகன விபத்தொன்றில் கொல்லப்பட்டதாக பிரியசாந்த தெரிவித்துள்ளார். இதுவரை காலமும் கடத்தி செல்லப்பட்டு காணாமல் போகச் செய்யப்பட்டதாக நம்பப்பட்ட ஊடகவியலாளர் பிரகீத் எக்னொலிகொடவின் சம்பவத்தில் முதன்முறையாக அவர் படுகொலை செய்யப்பட்டதாக நம்பகரமான ஒரு தகவல் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடு முழுவதும் உள்ள மருந்தகங்கள் மூடப்படும் அபாயத்தை எதிர்கொள்வதாக அகில இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபையானது மருந்தகங்களின் செயற்பாட்டுக்கு தகுதி வாய்ந்த மருந்தாளரின் முழுநேர இருப்பை கட்டாயமாக்கியுள்ளதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாக இந்த விடயத்தை பற்றி கலந்துரையாடுவதற்காக அமைச்சரை தொடர்பு கொள்வதாக முன்னெடுக்கப்பட்ட பல முயற்சிகள் வெற்றி பெறவில்லை எனவும் இதனால் ஜனவரியில் நிலைமை மோசமடையும் என சங்கங்கள் கவலை வெளியிட்டுள்ளது. இது குறித்து அகில இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் சண்டிக கங்கந்த தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபையின் அறிவிப்பால் ஏற்பட்டுள்ள நிலைமையை பற்றி கலந்துரையாடுவதற்காக அமைச்சு மற்றும் தொடர்புடையவர்களை நாங்கள் கோரி வருகின்றோம். ஆனால் எங்களுக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை. குறித்த முடிவினால் ஏற்பட்டுள்ள எதிர்மறையான தாக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாடளாவிய ரீதியில் செயற்படும் மருந்தகங்களின் எண்ணிக்கை குறைந்து வருகின்றது. பொதுமக்கள் குறிப்பாக கிராமப்புறங்களில் உள்ள நோயாளிகள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறார்கள். கிராமப்புறங்களில் உள்ள மருந்தகங்கள் மூடப்படுவது அப்பகுதி பொதுமக்களின் ஆரோக்கியத்துக்கு இடையூறாக உள்ளது. ஏனெனில் அம்மக்கள் மருந்துகளை பெற கொழும்பு உள்ளிட்ட பிரதான நகரங்களுக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். ஆகவே இந்த விடயத்தை எந்த நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் இந்த பிரச்சினை தொடர்ந்து மோசமடையும் ஆபத்துள்ளது. மருந்தாளரின் பதிவு முறையை அகற்றுவதல்ல எமது கோரிக்கை.
தகுதி வாய்ந்த மருந்தாளர்களின் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதே எமது கோரிக்கையாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுருகுமார திஸ்நாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சரியான பாதையில் பயணிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 7வது விரிவுரையில் கலந்து கொண்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 2040ஆம் ஆண்டளவில் இந்தியா உலகின் 3வது பாரிய பொருளாதார வல்லரசாக மாறும் போது அதனூடாக இலங்கை பாரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கிடையே கடந்த 16ஆம் தேதி நடைபெற்ற கலந்துரையாடல் வரவேற்கத்தக்கது என தெரிவித்துள்ளார். இதன் மூலம் தேசிய மக்கள் சக்தி உரிய பாதையில் பயணிக்கின்றது என்பது நன்கு புலப்படுகிறது. தற்போது தமிழகத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது $1 டிரில்லியன் அமெரிக்க கடந்துள்ளது. இதன் மூலம் பிராந்தியம் என்ற ரீதியில் இலங்கை பல நன்மைகளை அடையும் என நான் நம்புவதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் கடந்த காலங்களில் எழுச்சி பெற்றிருந்த மாணவர்களின் கல்வி தற்போது வீழ்ச்சியடைந்துள்ளதாக வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கவலை தெரிவித்துள்ளார். இவ்வாறு வீழ்ச்சியடைந்துள்ள கல்வியில் மீள் எழுச்சி தேவை எனவும் அதற்காக உதவுவதற்கு தாம் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். திருகோணமலை பத்தாம்குறிச்சி அறிவொளி மையம் கல்வி நிலையத்தில் கல்வி பயிலும் மாணவர்கள் தமது கல்வி சுற்றுலாவின் போது முல்லைத்தீவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தனர். இதன்போது குறித்த மாணவர்கள் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இல்லத்துக்கு சென்றதுடன் கலந்துரையாடலிலும் ஈடுபட்டனர். குறித்த கலந்துரையாடலில் மாணவர்கள் முன்னிலையில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த காலங்களில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மாணவர்களின் கல்வித்தரம் முன்னிலையில் இருந்தது. ஆனால் தற்போது வடக்கு கிழக்கில் நமது மாணவர்களின் கல்வித்தரம் குறைவடைந்து செல்கின்ற நிலைமையை காண்கின்றோம். இந்த நிலை மாற வேண்டும். எனவே அனைவரும் கல்வி கற்க வேண்டும், சிறந்த பெறுபேறுகளை பெற வேண்டும், உயர்ந்த நிலைகளை பெற வேண்டும் என்பதே மாணவர்கள் அனைவரும் ஒரு இலக்காக இருக்க வேண்டும். நமது மாணவர்கள் கல்வியில் பிரதேசம், மாவட்டம், மாகாணம் என்ற நிலைகளை கடந்து தேசிய ரீதியிலும் வெற்றி பெற வேண்டும். மாணவர்கள் சிறந்த முறையில் கல்வி கற்பதற்கான உதவிகளை வழங்குவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள், புத்திஜீவிகள், புலம்பெயர் உறவுகள் என அனைவரும் தயாராக இருக்கின்றோம். இவ்வாறு இருக்கின்ற போது வடக்கு கிழக்கு மாணவர்கள் தேசிய ரீதியில் முதல்நிலை பெற்றார்கள் என்ற நிலையை ஏன் ஏற்படுத்த முடியாது? அது மாணவர்களான உங்களின் கைகளில் இருக்கிறது. இதேவேளை கல்வியில் சிறந்து விளங்குவதைப் போல் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க வேண்டும். வடக்கு கிழக்கு தமிழ் பிள்ளைகள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவர்கள் என்ற நிலை கொண்டு வரப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.